ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஇஓ எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஆழ்வார்கள் பற்றி பார்ப்போம். ஆழ்வார்கள் எழுதின நூல்கள் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து முதல் மூன்று ஆழ்வார்கள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யாருன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க வந்து எழுதின நூல்களை வந்து நம்ம வந்து மனப்பாடம் செய்ய தேவையில்லை. முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, அது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து வந்து திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் வந்து நான்காம் திருவந்தாதி. அடுத்து வந்து திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிறது அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு திருச்சந்த விருத்தம். திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம், திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்மாழ்வார், ரொம்ப வந்து முக்கியமான ஒரு ஆழ்வார்னால் நம்மாழ்வார் தான். இந்த நம்மாழ்வாரையே வந்து பாடினவது யார் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் வந்து ஒரே ஒரு நூல் தான் பாடியிருப்பார். நம்மாழ்வாரை பற்றி ஒரு திருப்பதிகம் பாடியிருப்பார். இந்த நம்மாழ்வார் தான் 4 நூல்கள் வந்து இயற்றியிருக்காரு. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. ஃபஸ்ட்டு திருவிருத்தம், ரெண்டாவது திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. அடுத்து வந்து குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழி. இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மறக்காது, 10th புக்கில் இருக்குது. அடுத்து வந்து தொண்டரடி பொடியாழ்வார் வந்து 2 நூல்கள் இயற்றியிருக்காரு. திருமலை, தொண்டரடி பொடியாழ்வார், திருமலை, திருப்பள்ளி எழுச்சி. அடுத்து வந்து பெரியாழ்வார் வந்து திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி. அடுத்து வந்து ஆண்டாள், நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. இது நம்மளுக்கு மறக்காது. திருப்பானாழ்வார் வந்து திருப்பதிகம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஆழ்வார் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து நிறைய ஒரு 6 நூல்கள் இயற்றியிருக்காங்க. இந்த நம்மாழ்வாருக்கு அப்புறம் அதிகமாக இயற்றது இவர் தான். நம்மாழ்வார் 4, இவர் 6 நூல்கள். பெரிய திருமொழி, திரு குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், பெரிய திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமொழி, திருநெடுந்தாண்டகம், குறுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரை பற்றி பாடியிருப்பார். அவர் வந்து ஒரே ஒரு திருப்பதிகம் தான் பாடியிருப்பார். அது வந்து 11 பாடல்கள் கொண்டது. அடுத்து நம்ம ஆழ்வார்கள் வந்து ஆழ்வார்களோட பெயர், அவர்களோட எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாமே இந்த நூல்களை வந்து நம்ம இன்னொரு வாட்டி நம்ம சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 ஆழ்வார்களுமே முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி. அடுத்து திருமழிசை ஆழ்வார் வந்து